வணக்கங்க. இன்றைக்கி நாம் வெயிட் கெய்னிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தம்பி ஹரி கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க நம்ம வெயிட் கெய்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டை கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வெயிட் கெயின் பண்ணலாம். அப்படியே நான் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். நம்ம வீட்டை கிடைக்கிற வேர்க்கடலை பாருங்கள். மலாட்டை உங்களுக்கு தேவையான அளவு ஒரு இவ்வளோ அளவு ஒரு 10 to 15 கொட்டை இருக்கிற அளவுக்கு நீங்கள் காஞ்ச வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. பாதாம் ஒரு 6-7 பீஸ் நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கோங்க. திராட்சை உலர் திராட்சையாக இருக்கும், அது நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அந்த தண்ணியும் குடிக்கலாம். அந்த ஊற வச்சு அந்த தண்ணியும் குடிக்கலாம். நீங்கள் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணியை குடிக்கலாம். நீங்கள் அந்த ஊற வச்சதையும் தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நல்லா ப்ளட் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியாகவும் விளங்கும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்திரி ஒரு எண்ணெயில் போட்டு உங்கள் வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை எண்ணெய் போட்டு இல்லை நெய்யை போட்டு லைட்டாக போட்டு பொண்ணு லைட்டாக வறுத்தவங்க லைட்டாக சால்ட்டு போட்டுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு கிடைக்கிறத வச்சே நீங்கள் வெயிட்டை ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். ஸ்வீட் பொட்டேட்டோவில் நிறைய வெரைட்டி இருக்குது. அரௌண்ட் 200 வெரைட்டி இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கங்க. அதாவது வள்ளிக்கிழங்கு. ஒரு எக்கு, உங்கள்கிட்ட பால் இருந்தால் பால் எடுத்துக்கங்க. பால் 1 கிளாஸ் அளவு பால் எடுத்துக்கங்க. நல்ல ஒரு பால் 1 கிளாஸ் எடுத்துக்கங்க. நல்லா இதெல்லாம் வெயிட்டு நல்லா கெயின் பண்ணி கொடுக்கும். நீங்கள் பாதாம் ஒரே நாளில் எந்த வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. நீங்கள் டெய்லி 2 வேளையில் 2 வேளையாக ஒரு இதில் பாதி அளவு எடுத்துங்க, இதுலேயும் பாதி அளவு எடுத்துங்க, இதுலேயும் பாதி அளவு எடுத்துங்க. காலையிலையும் சாயந்தரமும் இந்த 3ஐயும் சாப்பிட்டு வாங்க. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பூண்டு எதுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா பூண்டு நல்லா உங்களுக்கு வெயிட் அணுக்கள் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். நல்லா உங்களுக்கு வெயிட் கெய்னிங்க்கு நல்லா ஜீரண சக்தி அதிகம் கொடுக்கும். ஒரே நாளில் எதுவும் ரிசல்ட் தராது. இதை நீங்கள் டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அட்லீஸ்ட் 1 விட்டு 1 நாளாவது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். நமக்கு புரதச்சத்து ரொம்ப முக்கியம். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்ல புரதச்சத்து ரொம்ப நல்லா தேவைப்படுது. இதுக்கும் இன்னும் இருக்குது. சிக்கன் நல்ல ஒரு பொருள். பாய்லர் கோழி சொல்லுவீங்களா, அது நல்ல வெயிட் லாஸாக இருக்கிறவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கவங்க கூட சாப்பிடலாம். அதை அவிச்சு கரெக்டாக ப்ராப்பராக நம்ம அதை ஒரு எண்ணெயில் உணக்கி சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெயிட் இன்க்ரீஸும் பண்ணோம். கரெக்டாக சம அளவில் புரதச்சத்தை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணோம். அப்புறம் இன்னும் உங்கள் உடம்புல ரத்தத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முருங்கைக்கீரையை நல்லா சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையை கிடச்சிச்சிங்கன்னா அதை வீக்லி 2 இல்லை டெய்லி கிடச்சா டெய்லி கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக டெய்லி எண்ணெயில் உணக்கி அதில் வேர்க்கடலை கொஞ்சம் நுணுக்கி போட்டு அதை கூட பூண்டை கொஞ்சம் நல்லா வதக்கி போட்டு எண்ணெயில் வறுத்து நல்லா கீரை சாப்பிட்டீங்கனாலும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லபடியாக நல்லா உதவி செய்யும். டெய்லி அன்றாட உணவில் கீரை, பால், பழம், முட்டை இதெல்லாம் சாப்பிட்னாங்க. நீங்கள் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வாழைப்பழமும் ஒன்று நல்லா சேர்த்துக்கணும். செவ்வாழை எடுத்துக்கங்க. செவ்வாழை நல்ல ரிசல்ட் தரும். நல்லா காயாக கூட வாங்கிட்டு வச்சுக்கோங்க. வாங்கிட்டு வச்சுட்டிங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ வாங்கிட்டு வச்சுக்கோங்க. 1 விட்டு 1 நாள் எடுத்துக்கங்க. நல்ல ஸ்வீட்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் அருமையான ஒரு சுவையாக இருக்கும். நல்ல வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆண்களுக்கு நல்லா அவங்களுடைய ஃபோம் கவுண்டிங்கில் இன்க்ரீஸ் ஆகி நல்லா அவங்களுக்கு உடம்பு நல்ல உடம்பு ஏற்றக்கூடியதாக இருக்கும். நம்ம உடம்பு உஷ்டத்தினால வயசு பசங்களுக்கெல்லாம் அதனுடைய ஃபோம் கவுண்டிங்கில் வெளியேறதுனாலே உடம்பு ரெடியூஸ் ஆகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி உங்களுடைய கவனத்தை வேறு ஒரு இன்க்ரீஸ் பண்ணுற அளவு வேறு ஒரு திறமையாக ஒரு முயற்சி பண்ணுறதுல படிக்கிறதுலையோ மற்றதுலையோ கவனத்தை அதிகமாக நீங்கள் செலுத்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உடம்பு கூலிங்காக வச்சுக்கணும். உடம்பு கூலிங்காக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் வெயிட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பு ஒரு மிதமான சூட்டோடு வச்சுக்கணும். சூடு அதிகமாச்சுனாவே உடம்பு உடம்பு வெயிட் லாஸ் அதிகமாக ஏற்படும். ஆண்களுக்கு பெண்களுக்கும் உடம்பு பெண்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். வெப்பத்தை மிதமாக வச்சுக்கணும் உடம்புல. ஆண்கள் பெண்கள் இருபாலரும் நான் இந்த சொல்லக்கூடிய உணவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாவே நல்ல ஒரு கெய்னிங்காக அமையும். கண்டிப்பாக அன்றாட உணவில்
பால், பழம் சேர்க்க முடியல. வாழைப்பழம் கூட எந்த பழமும் இல்லை. நீங்கள் கற்பூர வாழை எடுத்துக்கலாம். உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய கற்பூர வாழை, சாதா வாழைப்பழம், நீங்கள் பச்சை வாழைலாம் சொல்கிறாங்க, அதை எடுக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்கள் ஏரியாவில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னோக்கியாக செயல்படும். ஆண்களுக்கு நல்ல ஒரு வெயிட் கெய்னிங்காக, கண்டிப்பாக வயசு பசங்களுக்கு நல்ல அருமையாக செயல்படுங்க. அற்புதமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஒரு பழம், ஒரு கீரை, இதெல்லாம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நார்ச்சத்து, ஒரு கிழங்கு வகையை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதுக்காக தான் கிழங்கு வகை குறிப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் தரும். நன்றி, வணக்கம். ஐயோ, வெயிட் கெய்னிங்க்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அதுக்காக தான் மறுபடியும் அது இணைக்கிறேன் பின்னாடி வீடியோவில். கண்டிப்பாக பசி எடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு உணவு நீங்கள் எடுத்துக்கணும். ஆயில் ஐட்டம், பேக்கரி ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாயில்டு ஐட்டம், ரைஸு அது மாதிரி இல்லை சப்பாத்தியோ எடுத்துக்கும்போது, பசி எடுக்கும்போது உங்களுடைய வயிற்றுக்கு கரெக்டான ஒரு ஆகாரத்தை நீங்கள் செலுத்தும் போது கண்டிப்பாக அது உங்களுடைய வெயிட் லாஸை ரெடியூஸ் பண்ணி வெயிட்டை கெய்னிங்காக கொண்டு போவோம். உடம்பு சோர்வடையாமல் நல்ல ஊட்டச்சத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். பசிக்கும் போது நீங்கள் சாப்பிடணும். ஆயில் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் பசி எடுக்கும்போது அதை ஏதாவது ஒரு ஆகாரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே கரெக்டாக நல்ல புரதச்சத்தோடு அமையும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரிந்த இது ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கங்க.